ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல வெளியான அவிஹிதம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு நபர் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு மூன் லைட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கப்பல் ஒன்னா இருக்கிறத பாக்குறாரு. அதுல ஆண் யார் அப்படின்றது அவருக்கு தெரியுது, பட் அந்த பெண் யார் அப்படின்றது அவருக்கு தெரியல. இதை இவர் நிறைய பேர்கிட்ட சொல்ல அந்த ஊர்ல புரளி பேசுற ஒரு 7 நபர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து அந்த பெண் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட கிளம்புறாங்க. இவங்க அந்த கியூரியாசிட்டியில எந்த மாதிரியான ஒரு கன்ஸ்பிரசி தியரியை வந்து கிரியேட் பண்ணாங்க, அதனால யார் பாதிக்கப்பட்டா, உண்மையாவே அந்த பெண் யார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கான்செப்ட்ல இருக்கிற டென்ஷன் பில்டிங்கும் சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு மெசேஜையும் பாத்தீங்கன்னா ரேஷ்மன் இந்த மூட் ஃபார் லவ், அன்ஃபெய்த்ஃபுல் மாதிரியான படங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் ஃபன்னியா இருந்தது பாக்கிறதுக்கு. அந்த 7 நபர்களும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் அதை பத்தின காசிப்லயும் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து நகர்த்துறாங்க. அதையே என்டர்டெயின்மெண்டா வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த படத்து மூலமா சொல்லிருப்பாங்க. ஸ்ரீராகுடி மியூசிக்கும் ரமேஷ் சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான நேட்டிவிட்டி ஃபேக்டர் ரொம்ப நல்லாவே வந்து கேப்சர் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு அத்தன்டிக்கா இருக்கு. ஹெட்ஜுடி ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. அந்த மக்களோட என்டர்டெயின்மெண்டால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல இருக்கிற ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா இருந்தாலுமே அந்த ட்விஸ்ட் வர வரைக்கும் அந்த டிராவல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படமே எடுத்துட்டீங்கன்னா ஒரு காமெடி ஆஃப் எரர்ஸ் மாதிரியான ஒரு ஜானர்ல தான் வரும். சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கான காட்சிகள் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. நம்மளுடைய ஊர்ல நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம் தரும். மற்றபடி கமர்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அப்படின்றது இந்த படத்துல இருக்காது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அவிஹிதம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.